இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் வெளியே போகும் பொழுது ஏதாவது பிச்சைக்காரங்களை பார்ப்போம், உதவி கேட்போரை பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம்? நம்மகிட்ட இருக்கிறத ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம். அதற்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வார்? நம்ம கண்டுக்கிறோமா? கிடையாது. வழியில் பார்க்குறோம், அந்த நேரத்தில் நம்மளுடைய என்னதோ உதவி செஞ்சுட்டு நம்ம கிளம்புறோம். இது மனிதர் செய்யும் உதவி. கடவுள் அவ்வாறு கிடையாது. தான் யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் வாழ்நாள் மட்டும் அந்த உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் தொடர் பராமரிப்புன்னு சொல்லுவோம். வாழ்நாள் மட்டும் இருக்கும். கடவுள் பின்வாங்குவது கிடையாது. இந்த உதவி கடவுளுக்கு அடுத்து யார்கிட்ட இருக்கும்? தாய் தகப்பன்கிட்ட இருக்கும். ஒரு தகப்பன் தாய் என்ன பண்ணுவாங்க? தன் பிள்ளைய தப்பு செஞ்சால் கண்டிப்பாங்க. அது அவங்களுக்கு உரிமை, கண்டிப்பாங்க. ஆனால் கைவிடுவது கிடையாது. மனசில் வச்சுக்கணும். இந்த தொடர் பராமரிப்பு, இந்த ஒரு பாச வலைன்னு சொல்லுறது எங்கும் அறுபடாது. அது ஒரு குடும்ப ஒரு பாச பிணைப்பு. இது அப்படிப்பட்ட ஒரு தந்தையாக, தாயாக இறைவன் தன்னுடைய மக்களை, தன் பிள்ளைகளை, இந்த உலக மக்களை, இஸ்ராயல் மக்களை எவ்வாறு தன் தொடர் பராமரிப்பின் மூலம் வழிநடத்திக்கிட்டே வந்தார் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு அழகாக சொல்லுது. நல்ல உதாரணம் ஒன்று, நல்ல சமாரியன் உவமை. ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறான். அதில் ஒரு குரு ஒருத்தர் வராரு, பார்க்குறாரு, போயிடுறாரு. ரத்த அடிப்படை. ஆனால் அது அவங்க முறைப்படி அது சரி. அது ஏனென்றால் ஒரு குரு ஒரு பழி நிறைவேற்ற போகின்ற பொழுது தீட்டு பற்றக்கூடாது, ரத்த காயத்தை தொடக்கூடாது. அது ஒரு சடங்கு. அப்படியே போயிடுறாரு. வேதியர் வர்றாரு, அடுத்தது ஒரு லேவியர் ஒருத்தர் வர்றாரு, உபதேசர் அவர் என்ன மாதிரி வச்சுக்கோங்களேன். வேதியர் வர்றாரு, அவரும் அப்படியே போயிடுறாரு. அவருக்கும் அந்த சடங்கு பொருந்தும். ஆனால் அந்த நேரத்தை சடங்கை பார்க்கலாமா? அதான் ஆண்டோடைய கருத்து. மொத்தம் கஷ்டப்படும் போது என்ன எப்போ சடங்கு உனக்குன்னு சொல்லுது ஆண்டோர் சாடுவார். ஓகே, அது இன்னொரு ட்ராக். அது அதுக்கப்புறம் பாருங்க, சமாரியன் வருகிறான். அந்த சமாரியன் இஸ்ரேல் மக்களால், யூத மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன். அவங்க கூட என்ன பண்ணுவாங்க? பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட்டவங்க அவங்களாம். ஏனென்றால் கிமு 722ஆம் ஆண்டு அசீரிய படையெடுப்பின் பொழுது அசீரிய ராஜா என்ன பண்ணுறான்? சமாரியாவை பிடிச்சிக்கிட்டான். சமாரியாவை பிடிச்சிட்ட பொழுது தன்னுடைய அசீரிய மக்களை அங்கே குடி வைக்கிறான். அப்படி அங்கே குடியேறிய அசீரிய மக்களோட யூத மக்கள் என்ன பண்ணுறாங்க? ஒன்று கலக்கிறாங்க. அதாவது பெண் கொடுக்க, பெண் எடுக்க, இப்படி ஒரு கலப்பினமாக அவங்க மாறிடுறாங்க. அப்போ யூத மக்கள் என்ன பண்ணாங்க? சமாரியாவில் வாழ்கிற மக்கள் பியூர் கிடையாது. அவங்க கலந்துட்டாங்க, எல்லா மக்களோட கலந்துட்டாங்க. பியூர் யூதன் கிடையாது அவங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கியே வாழ்வாங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். நீங்கள் சமாரிய பெண் தண்ணி கேட்பாரு. போயிட்டு அந்த பெண்ணு தண்ணி கேட்பாரு. ஏசப்ப தண்ணி கேட்பாரு. அப்போ சமாரிய பெண் கேட்பாங்க, யூதர்கள் எங்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க, நீங்கள் தண்ணி எப்படி கேட்பாரு அவர்? அவங்க கேட்பாங்க, யூதர்கள் எங்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்களே, நீங்கள் தண்ணி கேட்குறீங்களே என்று அந்த அம்மா கேட்பாங்க. அது பிறகு ஏசப்பாடைய போதனை எங்கே இருக்கும்? ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்காத அந்த சமாரியன் அங்கே வரான். அவன் பார்க்குறான் அடிபட்டு கிடத்த யூதனை பார்த்துட்டு. அவன் தன்னுடைய கழுதை மேலே, தன்னுடைய வாக்கு மேலே அவனை ஏற்றிட்டு போயிட்டு அவனுக்கு தேவையான மருந்து போட்டு அந்த காயத்தெல்லாம் தொடச்சி கட்டு போட்டு அப்படியே விட்டு போயிடல, சத்திரத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அந்த சாவடியில் அவனை தங்க வச்சு அங்கே சாவடி பொறுப்பாளர்கிட்ட பேசுகிறாரு பாருங்க சமாரியர். ஐயா, நான் வெளியூர் பயணம் போகிறேன், இந்தாங்க இவர் விட்டுற போகிறீங்க, இந்தாங்க காசை கையில் இருந்த பணத்தை கொடுக்குறாங்க, வச்சுக்கோங்க.
இவருக்கு என்னென்ன தேவை ஒரு குணமாக மட்டும் இவரெல்லாம் பாருங்க. ஒருவேளை காசு அதிகம் செலவாச்சுன்னா நான் வரப்போ கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் இவரை விட்டுறாதீங்கன்னு சொல்லி தான் தொடர் பராமரிப்பாருங்கப்பா. விட்டு செஞ்சுட்டு போயில்லையே. இப்படிப்பட்ட தொடர் பராமரிப்பு கடவுள் நமக்கு அளிக்கும் கொடை. இதைத்தான் நம் குடும்பத்தில் தாய் தகப்பங்க செய்கிறாங்க. இன்னொன்று கவனிக்கணும். அந்த காலத்தில் ஒரு பெரியவர் சொன்னார் எங்களுக்கு, ஒரு தாய் தன் பிள்ளையை அடிக்கும் பொழுது, ஒரு தந்தை தன் பிள்ளையை அடிக்கும் பொழுது எப்படி அடிப்பாங்க தெரியுமா? ஒரு கையில் பிள்ளைய பிடிச்சிக்குவாங்க, இன்னொரு கையில் அடிப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார் பெரியவர் ஒருத்தர். என் பிள்ளை தப்பு செய்ய நான் கண்டிக்கிறேன், ஆனால் என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது, அதனால் நான் பிடிச்சிக்கிறேன். என் குழந்தை நான் கண்டிக்கிறேன், நல்வழிப்படுத்த நான் கண்டிக்கிறேன். என்னுடைய அவன் நன்மைக்காக நான் அது செய்கிறேன், ஆனால் என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது. இதை முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். என் தலைவராகிய உங்கள் போதகர் சொல்ற பாருங்க பார்ப்போம். கடவுளை, மெசியாவை, வரவிருக்கிற இறைமகனை உங்கள் போதகர், உங்களுடைய கடவுள், உங்கள் போதகர் என்ன பண்றாரு? உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்தாலும். தப்பு பண்ணீங்க, கடவுள்கிட்ட பிரிஞ்சு போனீங்க, இப்போ அடிமையாக பாபிலோனில் இருக்கிறீங்க. அது கஷ்டம்தான், உனக்கு துன்பம் தான். அது ஆண்டவர் கொடுத்தாரு, சரிதான். ஆனால் அவர் தகப்பன் இல்லையா? உடைய தாய் பாண்டவர் இல்லையா? அவர் உமக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதரின் கண்ணால காண்புவீங்க, உங்க போதரின் கண்ணால் பார்ப்பீங்க. வலப்புறமோ இடப்புறமோ நீங்கள் எங்கு சென்றாலும் இதுதான் வழி என்று என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், உங்களை நல்வழிப்படுத்துவார். வாசகத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் தொடர்ந்து பராமரிப்பு. என் பிள்ளைய நான் கண்டிச்சேன், என் பிள்ளை தப்பு நான் தண்டிச்சேன் நான், ஆனால் அவனை கைவிட மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் கூடவே வருவேன், தைரியமாறு என்று சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் இன்னைக்கு. மெசியா அப்படிப்பட்டவர், நம்முடைய போதகர் அப்படிப்பட்டவர், நம்மை கைவிடாத கடவுள். நாம தான் என்ன பண்றோம்? அவர் தண்டிக்கும் பொழுது வெறுத்து அவர் விட்டுவாடி போயிடும். நம்ம எபிரேயர்ல இருந்த ஒரு வரி வாசம் வரும் பாருங்க பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வரும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்தும் பொழுது வேண்டாமன்னு தள்ளி விடாது. ஆண்டவர் நம்ம கண்டிக்கிறாரு, தப்ப நம்ம திருத்துறாரு, கொஞ்சம் சோதனை வரும், கஷ்டம் வரும், வேணான்னு சொல்லிடாது. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாது. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். உன் தகப்பன் யாரை கண்டிப்பான்? யோசிச்சு பாருங்க. அப்போ ஊரமாட்ட பிள்ளை தகப்பன் கண்டிப்பானா? தன் பிள்ளைங்க தான் கண்டிப்பான். அப்ப கடவுள் உன்னை கண்டிக்கிறாரு, திருத்துறாருன்னு சொன்னா நீ கடவுளுடைய பிள்ளை, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட குழந்தை. நீ உனக்கு பெருமை, அது நீ மகிழ்ச்சியா இருக்கு. வார்த்தை ஆண்டவர் வார்த்தை பாருங்க இங்க. அதனால அவர் கண்டிக்கும் போது வேணான்னு சொல்லிடாது. ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களையே கண்டிக்கிறார். கடவுள் நம்ம தண்டிக்கும் போது, திருத்தும் பொழுது நீ தப்பா நினைச்சுக்காது, வருத்தப்படாது, அவரோட விலகி போகாது. முதல்வாசம் பாருங்க பார்ப்போம். ஒரு துன்பத்தை கொடுத்தாரு ஆண்டவர், உங்களை சோதிச்சாரு, கஷ்டப்படுத்தினாரு, அடிமையா அனுப்பினாரு. எதுக்கு? நீ திருந்தணுங்கிறதுக்காக. கடவுள் நீ எப்பக்கம் திரும்பவும் அவன் கூட இருப்பார் ஆண்டவர். வாசத்தை பாருங்க இன்னைக்கு. சகோதரர்களே, கடவுள் ஒரு திரைப்படத்தில் இவ்வாறு வசனம் வரும் பாருங்க பார்ப்போம். ஒளி விழும் பொழுது வழின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. ஏறு விழும் பொழுது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. அதே போலத்தான் தந்தை, தன் பெற்றோர், தாய் தந்தை நம்மை கண்டிக்கின்ற பொழுது நாம் அதை வேணான்னு தலையிடக்கூடாது. அதை நமக்கு நாம் வளர்வதற்கான ஒரு வழி அது. உண்மைதான் சகோதரர்களே. அவ்வாறாக கடவுள் நம்மை
தண்டித்தாலும் கண்டித்தாலும் சோதித்தாலும் நமக்கு திருந்துவதற்கான கஷ்டத்தை கொடுத்தாலும் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவது கிடையாது. திருப்பாடல் 121 வாசிக்கிற கேட்கலாமா? நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மழையை நோக்கி பாரு, உனக்கு எங்க உதவி வரும் சொல்லி பார்ப்போம். சில மழையை நோக்கி பாரு, உனக்கு அங்கந்தான் ஹெல்ப் வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவி வரும். எனக்கு அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கும் அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கிறார். அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். வாசகம் பார்த்தீங்களா? கடவுள் நம்மை சோதித்தாலும் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நம்மை அவர் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. சோசர்களே, இத்தனை என்ன பண்ணுறோம்? தொடர் பராமரிப்புன்னு சொல்கிறோம். இதே தான் 2ஆம் வாசகம் பாருங்க. இன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு? தனக்கு பிறகு ஏசப்பா இருக்கிற வரை அவர் போதிக்கிறாரு, புதுமைகள் செய்கிறாரு, அனைத்தையும் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய காலத்திற்கு பிறகு என் மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க? என் மக்களை காபந்து பண்ணுறது யாரு? அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுறாரு பாருங்க பார்ப்போம். அவருடைய சீடர்களை என்ன பண்ணுறாரு? அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அங்கே தான் போக முடியாத ஊருக்கு என்ன பண்ணுறாரு? சீடர்களை அனுப்புகிறாரு. எப்பா நீங்கள் போங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க? நற்செய்தியை பறைசாற்றுங்க, நோய் நொடியை குணமாக்குங்க, இந்த மக்களை நல்வழிப்படுத்துங்க என்று. அதான் தொடர் பராமரிப்பு தான். தான் சென்றாலும், தான் இறந்து விந்தகம் சென்றாலும் தனக்கு பிறகு இந்த தொடர் பராமரிப்பு இருக்கணும். அதைத்தான் தாய் திருச்சி செஞ்சிட்டு இருக்குது. சகோதரர்களே, நார்மலாக சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கடவுள் எவ்வாறு நம்மை தொடர்ந்து பராமரிச்சு பாருங்க பார்ப்போம். இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த பராமரிப்பை உதிரி தள்ளிவிட. இந்த பராமரிப்பில் கஷ்டம் தான் செய்யும், சோதனைக்கு தான் செய்யும். நாம் பின்வாங்கி விலகி போய்விடக்கூடாது. திருப்படம் சொல்லி பாருங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்காக காத்திருப்போர் பேர் பெற்று அவருடைய வருகைக்காக காத்திருங்க. திருவை நம்மளை கைட் பண்ணுது, வழிநடத்துது. சில கஷ்டங்கள் சோதனை இருக்க தான் செய்யும். இருந்தும் நாம் நம்முடைய பாதையை விட்டு விலகி போகாமல், ஆண்டவருக்கான பாதையை விட்டு விலகி போகாமல் அந்த பாதையிலேயே நின்று பயணித்து நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வருகை காத்துன்னு வச்சிங்களேன், நமக்கு அதற்கான பேர் பலன் உண்டு. சகோதரர்களே, இன்றைய தியானம் தான். கடவுள் நம்மை ஒரு தாயாக தகப்பனாக இருந்து தொடர்ந்து நம்ம வழிநடத்தி பராமரிக்கிறார். அதில் சில கஷ்டங்கள் சோதனை இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நாம் இறுதி வரை, பவுல் சொன்னார் இல்லையா, நான் இறுதி வரை விசுவாசத்தோடு ஓடினேன், எனக்கு இறுதியில் வெற்றி கோப்பை காத்திருக்குன்னு சொன்னார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்நாளிலே நம்ம கஷ்டம் வரட்டும், எதுவும் நடக்கட்டும், அந்த துன்பத்தில், அந்த சோதனையில், அந்த கஷ்டம் ஆண்டவருடைய பராமரிப்பு உன்னதன்னு வச்சுங்களேன், நமக்கு வெற்றி வாகை காத்திருக்கிறது. சகோதரர்களே, ஆண்டவர் விட்டு விலகாமல் திருவரை காத்து நிலையாக இருப்போம். நிச்சயம் கடவுளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும்.